நான் பொரி உருண்டை சாப்பிட்டேன் தங்கை. ஓ! அதெல்லாம் கிடைக்குதில்லக்கா அங்க. இங்க தான் கொஞ்சம் அதெல்லாம் கிடைக்காது. ஊருக்கு போனா கிடைக்கும். ஆனா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு. மகிழ்ச்சியாக்கா. நீங்க சாப்பிடுங்க. சந்தோஷம். கிடைக்கும் தங்கை. ஆமாக்கா. நானே அங்க இருக்கும்போது பார்த்துருக்கேன். இந்த சைக்கிள்ல கூட கட்டிட்டு பொரி விக்கும்போது கொண்டுட்டு போவாங்க. ஆனா இங்கெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனா கிடைக்கும். ஆனா நம்ம போற நேரம் அது எனக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. ஆனா கண்டிப்பா எனக்கு பொரிகடல வந்து வறுத்துட்டா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு. சுண்டல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. சுண்டல், கொஞ்சம் வேர்க்கடல, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க எல்லாமே. அவ்ளோ நல்லது சாப்பிடுறது. கடைகளில் கிடைக்கும். இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல டிமார்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். போவேன். ஆனா ஜாமான வாங்க போம்போது இத பத்தி நான் நினைக்கிறதில்ல. மறந்துடுறேன். கண்டிப்பா இந்த தடவ போனா ஞாபகம் வச்சு வாங்குறேன். பாப்போம். ஏதாவது மெசேஜஸ் வருதா அப்டின்ட்டு. எஃப் தம்பி டீ குடிக்க சென்றிருப்பார் போல தங்கை. நானும் சரி அதான் சரி சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வெயிட் பண்றேன். அக்கா உங்களுக்கு எதுனாலும் வேலை இருக்கா? ஒரு பாடல் பாடுங்கள் தங்கை. உங்களுக்கு பிடித்த பாட்டு. கண்டிப்பா. இல்லை தங்கை. ஓகே, ஓகே. அப்படின்னா சரி. நான் இந்த பாட்டே பாடட்டுமா? நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னா புரியுமா? ஓகேவான்னு சொல்லுங்க. அதுக்குள்ள எஃப் ப்ரோ வந்து கம்பேக் குடுத்தாருன்னா சொல்லிட்டு போய்க்கலாம். எப்பவுமே சொல்லுவாரு ஏதாவது ஒண்ணுன்னா, மேல எதுனாலும் சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தேன். இல்ல. ஏதாவது ஃபோன் கால் தான் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதே பாடுறேன். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா?